கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய அல்லாஹ்வுடைய பெரிய அல்லாஹ் பெரிய 21 நோன்பு நம்மளை கடந்து போயிடுச்சு. அல்லாஹ் செய்வது பெரிய ஒரு இந்த அல்லாஹ் மாதத்தில் நமக்கு அடைகிறது. எஞ்சியுள்ள நாட்களை அவருக்கு பொருத்தமான வழியில் கழிப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வாங்க. இன்றைய சிந்தனையில் ஹஜ்ரத் அபூ பக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி சில விஷயங்களை நாம் பார்க்கிறோம். ஹஜ்ரத் அபூ பக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உற்ற தோழராக இருந்தார். இன்னும் சொல்ல போனால் உலகத்தில் 1,24,000 சஹாபாக்கள் இருந்தாங்க. இவங்களையெல்லாம் யாரையும் தோழர் என்று ஏற்றுக்கொள்ளாட்டி அது பெரும்பாவமாக இருந்தார். ஆனால் அவ்வளவு சுத்திக்கிறவர்கள் அவர்கள் மற்றும் இவங்க தோழர் இல்லைன்னு சொன்ன குஃப்ராக அவன் ஈமானுக்கு எதிர்க்கும். ஏனென்றால் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உற்ற தோழர் என்று குர்ஆன் சொல்கிறது. அந்த குகையிலே 2 தோழர்களும் இருந்தார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஹிஜ்ரத் செய்து போன அந்த நிகழ்வு எல்லாம் சொல்லும் போது 2 தோழர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்போ அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தோழர் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று யாராவது சொன்னா அவன் காஃபிரா போயிடுவான். மற்ற சஹாபாக்களை ஏற்றுக்கொள்ளலாம்னு சொன்னா பெரும்பான்மையாக மாறிடுவான், காஃபிரா போயிடுவான். ஆனால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை மட்டும் அவன் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னா அவன் காஃபிராக போயிடுவான் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ரொம்ப இணக்கமாக இருந்தார். அவர்கள் சிறுபிராயத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உற்ற தோழராக இருந்தார். இஸ்லாமுக்கு வருவதற்கு முன்னாலேயே இஸ்லாம் அன்றாட காலத்திலிருந்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ரொம்ப சிநேகிதர்கள். அபூபக்கர் இல்லைன்னு பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லைன்னு பார்த்தா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா கூட இருக்கும். இப்படி 2 பேரும் உற்ற தோழராக இருக்கிறது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய அசல் பெயர் அபூபக்கர் அல்ல. அசல் பெயர் அப்துல்லா. அப்துல்லா தான் அந்த பேர். அபூபக்கர் அப்படிங்கிற பேர் எப்போ வந்துச்சு அப்படின்னா பக்ருன்னா கல்வியில் இருக்கும். கல்வி தன்மை கல்வி பெண்ணு சொல்றாங்க இல்லையா, அது வந்து பக்ர் அப்படிங்கிறது. அபூடா தந்தை. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிறந்தப்போ இந்த பெயர் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க பிறந்தபோது அவங்க கல்வி பெண்ணை பெற்றெடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பொருட்கள் அஸ்மாவுக்கு இருந்தாங்க. நான் அவங்களுக்கு
3 மனைவிமார்கள் சொல்லப்படுது. அதுல ஒரு மனைவி அறியாமல் இஸ்லாம் வருவதற்கு முன்னாலே இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 2 மனைவி அவங்க உயிரோடு இருந்தாங்க. அவங்க வந்து இஸ்லாத்தை வந்துட்டாங்க. அதுல ஒரு மனைவியுடைய மகள் தான் யாரு? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. இவர்கள் பிறந்தவங்க ஒரு கன்னி பெண்ணை பெற்றெடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக பக்ருன்னா ஒரு கன்னி பெண், பக்ருன்னா கன்னி பெண், அபுன்னா தந்தை. இப்போ கன்னி பெண்ணுடைய தந்தை அப்படிங்கிறது அபூபக்கர் இருப்பது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிறந்தப்போ இந்த பெயர் அவர்களுக்கு சூட்டப்பட்டது. அதிலிருந்து தான் அவங்க அப்படியே பிறகு அப்துல்லான்னு யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி சித்தீக் என்பதும் அது அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட ஒரு பெயர். வல்லதி ஜாஅ பிஸ்ஸித்கி வஸத்தக அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். உண்மை வந்த பொழுது உண்மைப்படுத்தியவர் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொல்கிறார். அது ஒரு நீண்ட சரித்திரம். அவர்கள் எப்படி இஸ்லாத்தில் வந்தாங்க அப்படின்னு. அப்போ அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி இருந்தே அவர்கள் பாலிய சிநேகிதர்களாக இருந்தாங்க. 2 பேரும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா ஒரு நாள் கூட சிலைக்கு முன்னால் போயிட்டு வணங்குறது கிடையாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடிக்காது சிலை. இதனால அவங்க அங்க போறது இல்லை. சிறுபிராயத்திலிருந்து ஆடி ஓடி விளையாடக்கூடிய அந்த சிறுபிராயத்தில் 2 பேரும் கூட்டாளி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயற்கையாகவே சிலை வணக்கம் பிடிக்காது. இவர்களோடு சேர்ந்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் பிடிக்காம போயிடுச்சு. வாழ்க்கையில ஒரு நாள் கூட சிலை வணக்கத்துல போய் விட்டது. அதே மாதிரி வாழ்க்கையில் ஒரு நாள் கூட ஒரு கிளாஸ் மது கூட அவங்க குடித்தது கிடையாது. ஒரு குடம் கூட குடித்தது கிடையாது. ஏன்னா பலர்கள் யாரோட பழகிருக்கிறாங்க? தன்மை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பழக்கறதுனால இந்த நல்ல பழக்க வழக்கங்கள் அவர்களுக்கும் சேர்ந்து வந்துருச்சு. அதனால அந்த ஊர் மக்களுக்கு இல்லைன்னா என்னன்னா அபூபக்கர் எங்க அப்படின்னா முகமது கூட இருப்பாங்க. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுவாங்க? முகமது எங்க அப்படின்னா அபூபக்கர் கூட இருப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு பாலிய சிநேகிதத்தை அவர்கள் வளர்த்து கொண்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனை அதாவது வகியை வாங்கிட்டு வர்றாங்க. வகியை வாங்கிட்டு வர போகும்போது வீட்டில் வந்து சொல்றாங்க, அந்த ஹஜ்ஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. அதை முதல்ல அவங்க ஏற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் அலி ரலியல்லாஹு சின்ன பிள்ளை பருவம், இன்னும் 4 வயசு அடையாத, 1 வயசு அடையாத, சின்ன 7 வயசு அந்த மாதிரி சின்ன பிள்ளை அவங்களும் ஏற்றுக்கிறாங்க. இப்போ மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அபீ குபைஸ் என்ற ஒரு மலை இருக்கு. மக்காவுக்கு போனவங்களுக்கு தெரியும். அந்த ஜம்ஜம் தண்ணீர் அப்பதான் அந்த இடத்துல தான் அந்த பிளேட் பண்ணக்கூடிய இப்பதான் அந்த இடத்துல தான் வச்சிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த வீடு அது லைப்ரரியாக அது பக்கத்தில் ஜம்ஜம் தண்ணீர் பிளேட் பண்ணக்கூடிய இடம். இந்த ஜம்ஜம் தண்ணி வந்து கௌபத்துல்லா பக்கத்தில் இருந்துச்சு. அதை இப்போ மூடிட்டு இங்கேருந்து ராட்சச பைப்பை கொண்டு அங்கே கொண்டு வந்து வச்சு அங்கே வந்து நிமிஷம் அதை பிளேட் பண்ணுறாங்க. அது பக்கத்தில் ஒரு மலை இருக்கு. அந்த மலைக்கு இருந்து அபூ குபைஸ் மலைக்கு இருக்கு. அந்த மலை தான் ஆரம்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அந்த இடத்துல தான் வியாபாரம் செய்யக்கூடிய கடத்தல்வாக இருக்கிறது. இப்போ வந்து கடத்தல்வாக உள்ள கிடையாது. சின்ன சின்ன ஆனால் இரவு கடமாக போட்டு வச்சிருக்கிறாங்க. பெரிய பஜார்னா இந்த சைடு வந்துருச்சு. இப்போ நம்ம கையோட சைடு வந்துருச்சு. பெரிய பஜார்னா இங்கிட்டு வந்துருச்சு. ஆனால் அங்கே ஒரு சின்ன சின்ன குடிசை கடை மாதிரி இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அதுதான் கடத்தல்வாக இருந்தது. அப்ப அந்த அபீ குபைஸ் மலைக்கு மேலே ஏறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனை சொல்றாங்க, எடுத்து சொல்றாங்க. இந்த மாதிரி நான் இந்த மலைக்கு பின்னால் ஒரு பெரிய குதிரை படை இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா அப்படின்னு சொன்னாங்க. எல்லா மக்களையும் கூப்பிட்டாங்க. யார் சபா வாங்க வாங்க அப்படின்னு எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க. கடத்தலவர்கள் எல்லாரும் வந்தாங்க. வந்து சொன்னாங்க, இந்த மலைக்கு பின்னால் ஒரு குதிரை படை இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? நாங்கள் நம்புவோம். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுவரை பேர் இருக்கிறார்.
சாதிகள் அமீன் பெயர் உண்மையாளர் நம்பிக்கைக்குரியவர் என்ற பெயர் அவங்களுக்கு இருந்துச்சு. நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு அதான் அப்பதான் சொன்னார். அப்படி என்றால் நான் அதாவது மௌத்துக்கு பிறகு ஒரு வார்த்தை இருக்கிறது, நம்மளை எல்லாம் படைத்தவர்கள் நம்பி இருக்கிறான், நான் அவருடைய தூதராக இருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னோன்னே நிறைய பேர் அமைதியா போயிட்டாங்க, ஒன்றும் பதில் சொல்லாம போயிட்டாங்க. அதுல அபூலஹப் மட்டும்தான் என்ன சொன்னாங்க, தப்பல்லதையா முஹம்மது உனக்கு நாசம் உண்டாக விஜாயிகளை கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு திட்டுனான். அப்போ அல்லாஹ் தஆலா தப்பத்தில ஆயத்தை இறக்கினா அது ஒரு பெரிய சரித்திரம். இப்ப அபூஜஹல் உண்மையா முத்துமா எல்லாரும் என்ன செய்யறாங்க, அபூபக்கர் வரட்டும், அபூபக்கர் அப்போ வந்து யமன் நாட்டுக்கு வியாபாரத்துக்கு தாண்டி போனாங்க, யமன் நாட்டுக்கு வியாபாரத்துக்கு தாண்டி போயிருக்காங்க. இப்ப அபூஜஹல் என்னன்னு சொல்றாங்க, இப்போ ஒண்ணு முகமது சொல்ல வேண்டாம், ஒண்ணு சொல்லாதீங்க, அபூபக்கர் வரட்டும், அவர் சொன்னா கேட்டுக்குவாரு, ஏன்னா ரெண்டு பேரும் பாதி சிநேகிதர், அதனால அபூபக்கர் வரட்டும், வந்த பொருள் நம்ம அவருக்கு போய் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியா இருக்காங்க. நிறைய உமர் அபூபக்கர் சித்திக்கிறது தான் யமன் நாட்டுக்கு வியாபாரத்துக்கு போறாங்க. அங்க போய் வியாபாரம் செய்து கொண்டு இருக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாதிரியார், அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாதிரியார், அதாவது இஞ்சி வேதத்தை ஏற்றுக்கொண்டவர் அல்லது தௌராத் வேதத்தை ஏற்றுக்கொண்டவர், யாராவது வராது, அதாவது ஒரு பாதிரியார், ஒரு பெரிய மார்க்க அறிஞர், முன்னால் உள்ள வேதத்தை நம்பியவர். அபூபக்கர் சித்திக் நேரடியா பார்த்து நீங்கள் யார் என்று கேட்டார். ஏன் எதுக்கு கேட்கிறீங்க, உங்களை பார்த்தால் அரபு நாட்டிலிருந்து வரக்கூடியவரை போன்று தெரிகிறது அப்படின்னாங்க. ஆமா, நான் அரபு நாட்டிலிருந்து தான் வந்திருக்கிறேன், என்னுடைய சொந்த ஊர் மக்கள் அரபு நாட்டிலிருந்து வந்திருக்கிறேன். அப்படி என்றால் இந்த சமயத்தில் உங்களுடைய தோழர் முஹம்மது என்ற ஒரு மனிதர் நபி என்று சொல்லி இருக்கிறது, இந்த சமயத்தில் சொல்லி இருக்கிறது. ஒவ்வொரு சமயம் ஒன்றுமே புரியல. முகமது தான் நம்மளுடைய குடும்பம் மட்டும்தான் இருக்கிறாங்க, நபிசல்லாஸ் மட்டும்தான் இருக்கிறாங்க, அதுவரை நபி அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் அவருடைய அமைச்சராக இருப்பீர்கள், நீங்கள் அவருடைய அமைச்சராக இருப்பீர்கள், அவர் நபியாக அனுப்பப்பட்டால் அவரை நான் பின்பற்ற வேண்டும், அவரை நான் நபியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நிறைய விஷயங்களை அந்த பாதிரியார் சொல்றார். அபூபக்கர் சித்திக் ஒன்றுமே புரியல, டக்குனு வியாபாரத்தை பண்ணல, அவங்க மனசு ஏற்க விடல. என்னடா இது, நம்மளை பார்த்து நம்முடைய தோழரை பார்த்து நபி என்று சொன்னார், நீங்க அவருடைய அமைச்சராக இருப்பார் என்று சொல்றாங்க, அவரால் இருக்க முடியாது. வெறும் வியாபாரத்தெல்லாம் மூடி வச்சுட்டு நேரா பக்காவுக்கு கிளம்பி வந்துட்டாங்க. வந்து பார்த்தா ஊர்ல பரபரப்பா இருக்குது விஷயம், வேற மாதிரி போயிட்டு இருக்குது. நேரா வீட்டுக்கு போனாங்க. வீட்டுல போனா வீட்டுல போய் உட்கார்ந்தாங்க. அபூஜஹல் எல்லாரும் இருந்தாங்க. அபூஜஹல் எல்லாரும் வந்து, என்னப்பா உடைய தோழருக்கு மாதிரி பண்ணியிருக்கிறார், நம்முடைய லாபம் போன்ற தெய்வங்களை எல்லாம் திட்டிக் கொண்டு இருக்கிறார், நீ சொல்லி திருந்துப்பா அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படியா சொன்னார், ஆமா அப்படித்தான் சொன்னார். நேரா வீட்டுக்கு போனாங்க. நாயகமே அவங்க பார்க்கறாங்க, முஹம்மது அவர்களே நீங்கள் நபி என்று சொன்னீர்களா? ஆமா, நான் நபிதான் அவர்கள், நான் நபியாக இருக்கிறேன், அல்லாஹ் எனக்கு வழியை தந்திருக்கிறார் என்று சொன்னாங்க. உடனே கையை பிடிச்சு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் மூணாவது மனிதராக விசாரிக்கிறார். அபூஜஹலுக்கு சரியான ஆத்திரம், என்னடா நம்ம வந்து அனுப்புனது இருக்கு, இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு முதலில் என்ன என்னுடைய தோழர் என்ன சொன்னாலும் அது உண்மையாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு. அதனால சொல்றான், வல்லதி ஜான் பிஸ்ஸிக்கு வஸத்தக பிஹி முத்தகூன், அதான் சொல்றாங்க, உண்மை வந்தது அதை உண்மைப்படுத்தியவர் என்று அல்லாஹ் நினைச்சாரா. குர்ஆன்ல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பெருமை கொண்டு சொல்றான், உண்மைப்படுத்தியவர். சித்திக் என்ற உண்மைப்படுத்தியவர். சித்திக் என்ற பட்டம் எப்படி கிடைச்சதுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
மெஹராஜுக்கு போயிட்டு வந்தாங்க. வந்த உடனே அப்பவும் அவங்க ஊர்ல இல்லை, அப்பவும் வெளியூருக்கு போயிருக்காங்க. மெஹராஜுக்கு போயிட்டு வந்த உடனே மக்கள் எல்லாம் ரொம்ப கொதிச்சு போயிட்டாங்க. என்னடா ஒரு நாள்ல இருந்து பைத்துல் முகத்தஸுக்கு போய் அதுக்கப்புறம் போய் சொர்க்கம் நரகம் எல்லாத்தையும் ஒரு இரவுல பார்த்துன்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய இது பொய்யாக இருக்க முடியும்? ஏழு பைத்துல் முகத்தஸுக்கு போறதுக்கு பல மாதங்களாக ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேள்வி செய்திகள் இருக்கிறாங்க. பௌத்த சித்திகளும் வந்தாங்க. என்னப்பா அவங்க நண்பர்கள் பார்த்தியா எவ்வளவு பெரிய பொய்யை சொல்லி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, யாரு சொன்னாங்க? என்னுடைய தோழர் சொன்னாரா, முகமது சொன்னார்கள் சொன்னார்களா? அப்படி என்றால் நான் உண்மையாக ஏற்றுக்கொள்கிறேன். உடனே நபிசல்லாஹு வரவே இல்லை. அவர்கள் சொன்னது உண்மையாக இருக்கிறானால் நான் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். உடனே அல்லாஹ் சொன்னால், அபூபக்கர் வருகிறார், உங்களுடைய மெஹராஜுடைய பயணத்தை உண்மைப்படுத்தி வருகிறார், அவருக்கு சித்திக் என்ற பட்டத்தை நான் வருகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. வரலாறு பார்க்கலாம். அப்ப அவ்வளவு பெரிய உண்மைப்படுத்தி வாழ்ந்தவர்கள் தான் ரொம்ப சித்திகளும் இல்லாமல் செல்லம் விஜயசக்தி போகான்னு சொல்லிட்டு அல்லாஹ் அனுமதி கொடுத்துட்டான். அப்போ அலிசல்லா சொல்றாங்க, அபூபக்கர் அவர்களே, நாம் ஹிஜ்ரத் செஞ்சு போகணும், நீங்க தயாராக இருந்து அப்படின்னு சொன்னாங்க. 2 குதிரையை அவர்கள் வளர்த்தாங்க. அவங்களுக்கு அதுல 2 குதிரை. அபூபக்கர் சித்திக்கிறது அவங்க சொல்றாங்க, நான் எப்பொழுது ஹிஜ்ரத் செஞ்சு போகணும்னு சொன்னாங்களோ அதுல இருந்து என் கதவை இரவு நேரத்தில் நான் எப்பவுமே திறந்துதான் வச்சிருப்பேன், மூடியே வச்சிருக்க மாட்டேன், திறந்துதான் வச்சிருப்பேன். ஒரு நாள் இரவு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக வந்தார்கள். அபூபக்கர் அவருடைய வாழ்க்கை நம்ம ஹிஜ்ரத் செஞ்சு போவோம் அப்படின்னு இரவு நேரத்தில் கூப்பிட்டாங்க. நாங்க 2 பேரும் போனோம். அபூ முஹாமா, அதாவது அவருடைய தந்தை, அப்போது கொஞ்சம் கண்ணு தெரியாது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. அவங்க என்ன சொல்லுவாங்க, ரொம்ப மகனை திட்டுவாங்க. எப்ப பார்த்தாலும் முகமது கூட போயிட்டே இருக்கியப்பா அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. அந்த நேரத்துல அவங்க ஹிஜ்ரத் செஞ்சு போகிற நேரத்திலையும் அவங்க திட்ட ஆரம்பிச்ச உடனே அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க என்ன செஞ்சாங்க, நம்ம தந்தை நமக்கு எல்லா பொருளையும் தந்துட்டு தான் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான உண்டியல் மாதிரி ஒரு செட் பண்ணி நிறைய ஒரு காசு பணத்தை போட்டு இப்படி குலுக்கி காட்டினாங்க. ஆமா, அவங்களுக்கு நிறைய காசு பணம் தந்துட்டு தான் போனாங்க அப்படின்னு. அப்ப அதே மாதிரி அவங்க ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்கன்னா, மதீனாவுக்கு போகக்கூடிய அந்த வழியில போக எதிர் திசையில போனாங்க. ஃபர்ஸ்ட் எதிர் திசையில போய் அங்க 3 நாள் தங்கி இருந்து மக்கள் அந்த தேடுவதற்குரிய அந்த நாட்டங்கள்லாம் நின்ற பிறகு வேறு வழியில நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போனார்கள் என்பதாக ஹதீஸ்ல பார்க்கிறோம். இப்ப இந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு போயாச்சு. குகையில ஹிரா குகையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஹிரா குகையில உட்கார்ந்து இருக்கும் போது 2 மனிதர்கள் வர்றாங்க. 2 மனிதர்கள் வர்றாங்க. இப்பதான் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை செய்யறாங்க. 2 மனிதர்கள் வந்து என்ன செய்றாங்க, 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஏன்னா ஊர்ல சொல்லியாச்சு, முகமதையும் அவருடைய தோழரை யாரு புரிஞ்சுட்டாங்களோ அவங்களுக்கு 100 செந்நிற ஒட்டகம் பரிசாக கொடுக்கப்படும், 100 செந்நிற ஒட்டகம் பரிசாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப 2 பேர் என்ன செய்யறாங்க, குறிப்பாக ஒருத்தர் குறிப்பாக்கக்கூடியவன், ஒருத்தர் வந்து அவனுக்கு தோழராக வந்தான். அவங்கன்னா 2 பேரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக்கும் உள்ள நிற்கிறாங்க. 2 பேரும் பேசிக்கிறாங்க. என்னுடைய கம்பெல்லாம் இந்த குறிப்பாக்கக்கூடியவன் சொன்னான், என்னுடைய கணிப்பு பிறகாதான் முகம்மது அவருடைய தோழரும் இந்த இடத்துல தான் இருக்கணும். யாரை கால விழுது, அவன் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா காதல விழுது, இந்த இடத்துல தான் இருக்கணும். அப்படி இல்லைட்டா ஒண்ணு நீ முகமதா இருக்கணும், அதுக்கு நான் முகமதா இருக்கணும். இந்த அளவுக்கு கணிச்சுட்டாங்க அந்த காலத்தை. அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யாரு சொன்னா
ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிறாங்களே, உட்கார்ந்து கீழே குனிஞ்சு பார்த்தா நம்முடைய காது தெரியும். ரெண்டு பேரும் தூக்கி போறாங்க, அதை யாரு பார்க்கறா? அவங்க சுத்திக்கிறதுக்கு பார்க்கறாங்க. அவங்க அந்த பக்கம் திரும்பி நிற்கிறாங்க, திரும்பி இவரு போறாங்க, இவருக்கு சைடு இருக்கிறாங்க. திரும்பி நம்ம பார்த்தோம்னா நம்முடைய காது தெரியும். யார சொல்லலாம், என்ன செய்யறது தெரியலையே அப்படின்னா, அப்பொழுதுதான் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த வாசகத்தை அல்லாஹ் அப்படியே குர்ஆன்ல பதிவு செஞ்சிருக்கிறான். என்ன, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாத, நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான். நம்ம ரெண்டு பேரும் நினைச்சிட்டு இருக்காங்க, நம்மோடு யார் இருக்கிறான்? நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக குர்ஆன் அப்படியே அல்லாஹ் பதிவு செஞ்சிருக்கிறான். அப்போ 3 நாட்கள் அந்த இடத்துல தங்குறாங்க, குகையில தங்குறாங்க. அது நீண்ட சரித்திரம். தன்னுடைய மகளார் அவங்க சுத்திக்கிறது எல்லாருடைய மகளார் அஸ்மா ரலியல்லாஹு வந்து தெரியாம, யாருக்கும் தெரியாம வந்து உறவு கொடுத்து வருவாங்க வருது. ஏன்னா இப்ப 3 அதே நேரத்துல ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய இடையம், ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு இடையம் அந்த நேரத்துல போகும்போது சரியான பசி. அப்போ சொன்னாங்க, அவங்க சுத்திகள் சொன்னாங்க, எங்களுக்கு வந்து ஒரு பாடத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. என் எஜமானிட்ட நான் வந்து அனுமதி கேட்கிறேன். அப்படி என்றால் இந்த வயசுக்கு வராத ஆடு இருந்தாரு, வயசுக்கு வராத ஆடு, வடுவே இல்லாத ஆடு, அந்த ஆட்டைத்தான் கொடுக்கிறாங்க. அந்த ஆட்டை கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான கையை அந்த வடுவுல வச்சாங்க. அப்படியே பாடு நிரம்பி வடிச்சு அதை பிரிச்சு 2 பேரும் குடித்தாருன்றதெல்லாம் ஹதீஸ்ல வருகிறது. இந்த நேரத்துல அந்த அந்த இடத்துல நிறைய பாம்பு புத்துகள் இருக்கு, நிறைய பாம்பு புத்துகள் இருந்தது. அப்போ அவங்க சுத்திக்கிறது என்ன செஞ்சாங்க, அந்த பாம்புடைய ஓட்டைகளை ஃபுல்லா சுற்றி கிழிச்சு அடைச்சாங்க. ஒரு ஓட்டையை மட்டும் அடைக்கிறதுக்கு துணி இல்லை, தன்னுடைய காலுடைய பெருவத்தை வச்சு அப்படியே அடைச்சிக்கிட்டாங்க. அது அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியில படுத்திருந்தாங்க. அதுல இருந்த ஒரு பாம்பு வெளியில வந்து அது கொத்துது. ஆனா கொத்த விஷம் ஏறுகிறது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைப்பாம தூங்குறாங்க, எழுப்பக்கூடாதுன்னு பார்க்கறாங்க. கிதாபுகள் எழுதுறாங்க. ஒரு கட்டத்துல அவ்வளவு சுத்திகள் விஷம் தாங்க முடியாம அழுகிறதுல கண்ணீர் தட்டு சொட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்துல படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிச்சிடலாம். என்ன அபூபக்கரே அவங்க அழுகிறீங்க அப்படின்னு. என்ன தெரியல, யாரா சொல்லுங்க, காலை ஏதோ குத்திக்கிட்டு இருக்குது. எடுத்து பார்த்தா ஒரு பாம்பு, ஒரு கருணாங்க அப்படி வருது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாம்புகிட்ட பேசினாங்க, என்னுடைய தோழர் என்று தெரிந்துமாறி கொத்துனாய் என்று கேட்டாங்க. ஏன்னா சஹாபாக்கள் வந்து சில நேரங்கள்ல வெளியூருக்கு போயிட்டு வருவாங்க, வியாபாரத்துக்கு கூட்டமாகவோ அல்லது வந்து போருக்கு போயிட்டு வெளியூருக்கு போயிட்டு வந்து ஒரு இடத்துல தங்குவாங்க. இரவு நேரத்துல ஒரு இடத்துல தங்கும் போது ஒரு சஹாபி அறிவிப்பாங்களாம். எப்படி அறிவிப்பாங்கன்னா, நாங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் வந்திருக்கிறோம், இன்று இரவு நாங்கள் இங்கே தங்க போகிறோம், அதனால் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் விசேஷங்கள் எல்லாம் இந்த இரவு மட்டும் உங்களுடைய இடத்தை காணி பண்ணிவிட்டு நீங்க வேறு இடத்துக்கு போய்விடுங்கள் அப்படின்ட்டு ஒரு அறிவிப்பு செய்வாங்களாம். சஹாபாக்கள் சொல்றாங்க, ஒவ்வொரு உயிரினங்களும் தன்னுடைய குட்டிகளை வானில் தப்பிக்கொண்டு ஓடுவதை நாங்கள் கண்ணால் பார்த்திருக்கிறோம் சொன்னாங்க. அவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் பாருங்க. அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்னுடைய தோழர் என்று தெரியுமா இவரை கொத்து நான் என்று கேட்கும்போது அந்த பாம்பு சொன்னதா, யாரும் சொல்லலாம், இவரை கொத்ததுன்னா எனக்கு நான் இருந்தேன், எனக்கு அல்லாஹ் தஆலா அறிவிப்பு செய்தான், கடைசி நபியாக வரக்கூடிய மனிதர் இந்த இடத்துல வந்து தங்குவார், விஜயத்துக்கு வரும்போது கிணத்துல தங்குவார் என்று எனக்கு முன்னாடி அறிவிப்பு கிடைச்சிச்சு. அதிலிருந்து நான் இங்கே எப்பொழுது நம்பி வருவார்கள் என்று நான் தங்கியிருந்து எதிர்பார்த்திருக்கிறேன். ஆனா இப்பொழுதுதான் நீங்கள் வந்து விட்டீர்கள் என்று அறிவுரை எனக்கு கிடைச்சிச்சு. உங்களை பார்க்கறதுக்காக மேல வந்தேன், ஆனால் இவர் கால வச்சு மறந்துருக்கிறார்கள், நான் என்ன செய்வது, கொண்டுதான் இவர் காலம் இருப்பாரு அப்படின்னு அந்த பாம்பு சொன்னதாக எழுதப்படுகிறது. இப்ப அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க
ஒரு ஊக்கத்தோழராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வகையிலும் எந்த விதமான ஒரு தீங்கு கொண்டு விடாமல் இருக்க வேண்டும் என்பதை பாதுகாத்தவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி முபாரக்கான கைகளால் அந்த கால தரையுள்ளாக விஷம் அப்படியே இறங்கியது என்பதாக கிதாபுல எழுதுறாங்க. ரெண்டு பேரும் விஜயசத்துக்கு போறாங்க. விஜயசத்துக்கு போகும்போது திடீரென்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு முன்னால போவாங்க, திடீரென்று பின்னால வருவாங்க, திடீரென்று இந்த சைடு போவாங்க, திடீரென்று இந்த சைடு போவாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, என்ன அபூபக்கர் ஏன் திடீர்னு முன்னால போறீங்க, திடீர்னு பின்னால வருவீங்க, திடீர்னு சைடுல வருவீங்க, திடீர்னு சைடுல என்ன காரணம்? யார சொல்லலாம், நான் உங்க கூட வந்துட்டே இருக்கும்போது திடீர்னு எனக்கு ஒரு சிந்தனை வரும், திடீர்னு எதிரிகள் முன்னால வந்து இவரை தாக்கிட்டு வாங்க என்ற பயம். அப்படி முன்னால் வந்து அந்த பயம் எப்படி எனக்கு அதிகம் வச்சுட்டுன்னா நான் முன்னால போயிடுவேன், அந்த தாக்குதல் எதிரேல கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் முன்னால போயிடுவேன். நம்மால போயிட்டு இருக்கும்போது திடீரென்று சிந்தனை வரும், பின்னால் வந்து தாக்கிவிட்டால் என்ன செய்வது என்று யோசிப்பேன். உடனே நான் பின்னால வந்துடுவேன். சரி, அப்படி வந்து இருக்கும்போது சைடுலயே வந்தீங்கன்னா சைடுல இருந்து யாராவது வந்து தாக்கி விடுவார்களோ என்ற அச்சம் எனக்கு வரும்போது நான் சைட்ல வந்துடுவேன் அப்படின்னு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக ஹதீஸ்ல வருகிறது. அப்போ அவ்வளவு மிகப்பெரிய ஒரு ரெண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்து கூட, அதாவது தன்னுடைய வீட்டில் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, நாயகத்திற்கு தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதில் முழு கவனத்தில் செலுத்தியவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. பல தடவை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு போருக்காக வேண்டி எல்லாரும் தன்னுடைய சொத்துக்களுக்கு போடுங்க இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் கொடுப்பாங்க. அப்ப உமரத்தில் தான் எடுப்பாங்க, இன்னைக்கு நம்ம தான் நிறைய கொடுக்கணும், அபூபக்கரை முந்தணும் அப்படின்னு என்ன செய்வாங்க, தான் வீட்டில் உள்ள பாதி வீட்டுக்கு வந்து வருவாங்க. அப்போ கேட்பாங்க, உமர் நீங்க என்ன கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. யார் சொல்லலாம், என் வீட்டுல என்ன இருக்கிறாங்க பாதியை கொண்டு வந்துட்டேன், பாதியை தான் வீட்டில் வந்துருக்கு. அபூபக்கர் சித்திக் பின்னால வருவாங்க, அபூபக்கர் நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்க, அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் என் வீட்டில் வைத்து விட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு சொல்லுவாங்க. இப்பதான் உமர் வைக்கிறவங்க, நான் அபூபக்கரை ஒரு நாளும் முந்த முடியாது, ஒரு நாளும் முந்த முடியாது. ஒரு நாள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு போய் உமர் கேட்பாங்கன்னா, உமர் அவர்களே, அபூபக்கர் அவர்களே, நான் வாழ்நாளில் செய்த எல்லா அமலையும் அவர்களுக்கு தந்தேன், வாழ்நாளில் செய்த எல்லா அமலையும் நான் தந்தேன். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு நாள் வினாக்குள்ள போய் தண்ணீர் வைக்கலாம். அந்த அல்லாஹ் புகழ்ந்து சொல்றாங்க, அந்த ஒரு நாள் இரவுடைய எண்ணெய் எடுத்துட்டார்களே, இந்த அளவுக்கு அவர்கள் உயர்வாக எடுத்திருந்தார். என் வாழ்நாள் உள்ள எல்லா நன்மைகளை விட ஒரே ஒரு நாள் இந்த நாயகத்தோடு நாயகத்திற்காக போயிருக்கீங்கல்ல, அது எவ்வளவு பெரிய பாதுகாப்பு. நாயகத்தை அந்த நேரத்தில் பாதுகாப்பது வந்து எவ்வளவு பெரிய பாதுகாப்பு. உலகமே கைவிட்டுச்சு, உலகத்துல யாருமே அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்க முடியாது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்தான் நம்ம அடைக்கலம் கொடுத்தார்கள். அவர்களோடு சேர்ந்து இருந்து அவர்களை தாக்க வரக்கூடிய ஒவ்வொரு தாக்குதலும் அது எப்போது இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அந்த பயணத்தை தொடர்ந்தார்கள் என்று ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மரண நேரத்துல சொன்னாங்க, இதையை கஃனிட்டு குளிப்பாட்டி கஃனிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அடக்கம் செய்யக்கூடிய மஸ்ஜித் நபியுடைய ரௌலா ஷரீஃப் பக்கத்துல போய் ஜனாஸா வச்சுட்டு கேளுங்க, யார் ரசூலுல்லாஹ் உங்களுடைய ஹபீப் வந்திருக்கிறாங்க, உங்க இடத்துல அடக்கம் பண்ணாங்க ஆசைப்பட்டாங்க, உங்களுடைய அபிப்பிராயம் என்று நீங்க கேளுங்க. அங்கிருந்து ஏதாவது ஒரு சவுண்ட் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு அடக்கம் செய்யுங்க, இல்லைன்னா இங்க கொடுக்க வருஷம் தென்னத்து பக்கத்தில் அடக்கம் செய்யுங்கள் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டு வஃபாத்தாயிடுறாங்க. அதே மாதிரி குளிப்பாட்டி பண்ணிட்டு ஜனாஸா கொண்டு வந்து வச்சுட்டு கேட்கிறாங்க. கேட்ட உடனே இங்கிருந்து ஒரு சவுண்ட் வருதுதான், என்னுடைய ஹபீபை சீக்கிரமாக கொண்டு வாங்க, என் ஹபீபை சீக்கிரமாக கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் தான் அங்கே குழி குழுதி அங்கே அடக்கம் செய்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் அடக்கம் செய்யப்பட்டது என்பதாக பார்க்கிறோம். இந்த அளவுக்கு நபி
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உற்ற தோழராக இருக்கிறவர்கள் தான் அந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த வார்த்தை தான் அல்லாஹ் எப்பொழுது சாஹிபுமா என்ற வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு சேர்த்து சொல்லிவிட்டாங்க. இஸ்லாமிய இளைஞர்கள் அறிஞர்கள் சொல்றாங்க, நபிமார்களுக்கெல்லாம் அடுத்த அந்தஸ்து யாருனாங்க? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. வேற யாரும் கிடையாது. எந்த நபியுடைய தோழர்களும் கிடையாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு சேர்த்து இந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்லிட்டனால, உற்ற தோழர் என்ற வார்த்தையை சொல்லிட்டனால எல்லா நபிமார்களை விடவும் அடுத்த அந்தஸ்து யாருக்கு தான் வருது? அதற்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்குத்தான் வருகிறது என்பதாக மாற்று அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தர்றாங்க. அல்லாஹ்வுடைய ஷானுக்கான அந்த நல்லடியார்களை நாம் பின்பற்றக்கூடிய வாழ்க்கையை நம் அனைவருக்கு தருவானாக. அதை ஒருமையாலே அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்த வாழ்க்கையை நம் அனைவருக்கு தருவானாக. மாப்பூர் ரஹ்மானா ரஹீம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது சேனலின் விளம்பரங்களுக்கு sunnaatruth@gmail.com